Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுவையான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுவையான கருவேப்பிலை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 6 சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 3 வரமிளகாய், 2 வெள்ளைப்பூண்டு பல்லு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சின்ன கப்பில் 1 கப் தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் வாசனைக்காக, எண்ணெய் தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, சீரகம், பொட்டுக்கடலை, புளி, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட வெள்ளைப்பூண்டு பல், அது கூட சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பருப்போட கலர் எல்லாமே நல்லா மாறிடுச்சு எண்ணெயில் வதக்குனதுக்கு. அப்போ தான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தால் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கலரும் சூப்பராக வரும். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விடுங்க. கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா வந்து முடி உதிர்வு தடுக்கும், அதே மாதிரி முடி நல்லா கருவருன்னு இருக்கும். இந்த மாதிரி விட்டமின் சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து சாம்பார் இல்லை சாதத்தில் தாளித்து சாதத்துலலாம் கருவேப்பிலை போட்டுனா ஒதுக்கி வச்சுருவோம். அதுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தோன்னா வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இது வந்து கொஞ்சம் சூடு ஆறினோடனே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கருவேப்பிலை சட்னி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு. அவ்வளோதாங்க, சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.